வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்யும்போது அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு சமையல் பண்ணால் தான் வந்து சமைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வந்து எனக்கெல்லாம் வருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டுடே சமையல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பருப்பு வந்து எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். பருப்பு நல்லா திக்னஸாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு பொடிசாக நறுக்கி போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு எப்போவுமே வந்து மத்து வச்சு கடையக்கூடாது. பருப்பு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடையணும். கடைஞ்சாலே போதும். நான் ஒரு விசில் தான் வைப்பேன். பருப்பு செஞ்சு முடித்த பிறகு தாளிப்பு போட்டு கடைசியாக வந்து நெய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எங்கள் வீட்டில் சாம்பார், சாம்பார் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு போட்டு வெஜிடபிள் காய்கறிகள். இந்த மாதிரி காய்கறிகள் தண்ணி ஊற்றாமல் செய்யணும். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. 3 வகை சத்து கிடைக்குங்க. இது குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம். அதுக்கப்புறம் இது வந்து கொய்யாக்காய் எங்கள் வீட்டுக்காரு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகும்போது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இது வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தோல் சாப்பிட்டா பித்தங்க. நிறைய வாங்கிட்டு வந்தார். நேற்று நான் 2 அவர் 2 சாப்பிட்டோம். இது வந்து அவிச்ச முட்டை. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து டுடே ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இது எங்கள் வீட்டில் டுடே ரெசிபி அவ்வளோதான். அன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்க, கருவாட்டு குழம்பு வந்து செய்முறை சொல்லுங்கள், நீங்கள் எப்பவுமே செய்முறை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் பட் கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, பாய்.